யுவர் ஆனர், இவ்வளவு சின்ன வயசு பையன் ஒரு கொலையை செஞ்சிருப்பானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருந்தது. தீர விசாரித்ததுக்கு அப்புறம் இந்த பையன் இயற்கையிலேயே ஒரு முரட்டுத்தனமானவன்னு தெரிய வந்தது. அதுக்கு காரணம் அவன் குடும்ப சூழ்நிலை. அதாவது அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு அவனுக்கே தெரியாது. கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கொடுத்தா நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எஸ். என்னடா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 4 நாளா ரிச்சா ஓட்டல. நான் ஸ்கூலுக்கு சாப்பிடாமே வந்துட்டேன். எனக்கு பசிக்குது. சரி உட்கார். அந்த சிக்கன் எடுத்து வை. சாப்பிடு. டேய், நல்லா இருக்கா? என்னடா பாக்குற? சும்மாவா சிக்கன் தரும்? ஒரு வாய்க்கு ஒரு கொட்டு. சாப்பிடுறா. டேய், எச்சப்பட்டல சாப்பிடுறா. இத பாருடா, இப்ப நீ சாப்பிடல பல்ல கழட்டிடுவேன். சாப்பிடுறா. எங்க அம்மா எனக்கு ஜாங்கிரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீ சாப்பிடு. என்ன பாக்குற? நீ சொன்னியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு கொட்டுன்னு. கொட்டு இல்ல, குத்து. ஏன் தம்பி, கொலை நடந்ததை நேர்ல பாத்தியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க பாருப்பா, பார்த்தத தைரியமா சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப இந்த ராமு வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டான். என் ஃப்ரெண்டு கொடுக்காததால இந்த ராமு கல்ல எடுத்து அடிச்சு என் ஃப்ரெண்ட கொன்னுட்டான். ஏன் தம்பி, இந்த சின்ன வயசுலயே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புத்தி சொல்றதுக்கு வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? ஒன்னதாப்பா, பதில் சொல்லு. நான் தப்பு பண்ணல ராமு. ஐயா கிட்ட அப்படிலாம் பேசாதப்பா. தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேளு. இல்ல, நான் தப்பு பண்ணல. ஏப்பா, இப்ப நீ பண்ணது தப்பு இல்ல? யாரு தப்பு பண்ணாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லிருக்காரு. அதான் நான் செஞ்சேன். யாருப்பா உங்க மாமா? ஏட்டையா, அந்த பையனோட அம்மா அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுங்க. போடா. ஏண்டா போகலையா? எங்க அப்பா யாருன்னு சொல்றதா இருந்தா எங்க அம்மாவை என் கூட பேச சொல்லு, இல்லன்னா போக சொல்லு. இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க. போயா, போய் விருது வாங்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதவனாச்சே. நல்ல இடத்துக்காக விருது கொடுப்பாங்க. போய் வாங்கிட்டு வா. போயா. What is this? Who is வீராசாமி? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உன் இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid! மிடில் கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Get out, man! சாரி சார். ஏண்டா எந்திரிச்சிட்டீங்க? உங்க அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறாரு. நீங்க வந்து ஒளே. டேய், எந்திரிச்சு போங்கடா. டேய் நில்லுடா. டேய், ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? செப்புரா, ஏன் ஸ்கூலுக்கு போல?
తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు ఒరేయ్ నాన్న తెలుగు వాడరా எங்க அம்மா தமிழ் தானே நான் தமிழ் தான் பேசுவேன் இனிமே என்கிட்ட பேசாத அம்மா கடையில் இருக்கு அங்க போய் பேசிக்கோ தட்டா என்னம்மா அது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் எடுத்துட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த மேரிசின்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை அது இருக்கா சாரி அதை விட ஸ்வீட்டா இருக்கும் விருப்பாச்சி அது தரவா விருப்பாச்சியா வித்தியாசமான பேரு கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு ஒரு டஜன் கொடுங்களேன் மனம் போல சாப்பிடலாம் ஓ பாவா எப்போ வந்தீங்க உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஏங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா வருமானம் தான் பத்தல பரவாயில்ல நீங்க 2 டஜனே கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஆ? கொய்யாக்கனி இருக்கா கொய்யாக்கனி இருக்கே மாதுளை அதுவும் இருக்கே சின்ன பாப்பா இக்கறா பாவா பிஸியா இருக்கேன் பாவா நான் கூப்பிடுறேன்ல வா கொஞ்சம் இருங்க என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வந்தேன் யாரும் போயிடாதீங்க என்ன பாபா இத பாரு நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா நல்ல வெயில் வந்திருக்கீங்க வேத்திருந்தா பரவாயில்ல நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா நான் இடம் இருக்கீங்க காஃபி கொண்டு வரேன் இத பாரு நீ காஃபி பின்னால பேச மாட்டாத நீனு சால சீரியஸா மாட்டாடுத்து நானு இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா சி நீ நெருப்பாச்சே அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன் யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன் கொய்யாக்கனி கேட்டேனே ப்ளீஸ் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன 5 மினிட்ஸ் யோ நான்ல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க இந்த கடையை நான் மூட போறேன் யோ இது எங்க ஆன்ட்டியோட கடை ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம் சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம் இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இது என்னுடைய கௌரவ பிரச்சனை டம்ளர் பிடிங்க பிடிங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க இல்ல அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரலில மிஸ் ஆயிருச்சு வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா அது சொல்லுங்க இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துறேன் இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க நாளைக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க நான் மட்டும் வேங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டுறாளுங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறியான்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா பாவி நான் கேட்காம போயிட்டேன் ஐயோ ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து நீ இழிச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா அவளை பத்தி எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான் ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான் நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல என் புருஷன் கால் தூசுக்கு வருவான் உன் புருஷன் நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம் எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துண்டா அசல் நீ கேந்திர இது கம்மட்டுண்டு நான் இந்த வீட்டு மருமகம் எது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும் உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன் ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும் வீட்டுல மத்த செலவே இல்லையா உங்க அப்பா சொல்லி பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டே பேசுடா மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு நல்லா கேளுங்க கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன் குழந்தை இப்ப வேணாம் பாவா உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு அது தேவடிச்சாடு ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன் துள்ளி குதிச்சுட்டாரு ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும் நான் போட்டாச்சு தாள் போடுனா போட்டுதானே ஆகணும் ஏய் உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நீயே தாள் போட்டதே இல்லையா வாய் மூட உன்னை பத்தி எனக்கு தெரியாது வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ சரி அது என் வீக்னஸ் அதையும் திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம் அதுக்கும் என் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்குடா எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே அது கூட சாப்பிட்டே இல்ல பாக்கெட் எடுக்கிற பெருசா இருங்க நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன் ஐ மீன் எடுத்துக்காட்டு நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம் ஆனா வெளியே கை நீட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது அம்மா பையனை விட்டு இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா
ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம் நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கை கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசரை திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. உன்னோட BA சர்டிபிகேட், நீ கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின், இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்க. ராமு, இத பாருப்பா, யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத, புரியுதா? இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர கேஸ் தான். உடைக்கிறீங்க? ஒண்ணு உடைச்சதுக்கே கேக்குறியா? வேற வீட்டுக்கு போலாம். சத்தம் போட்ட கை கால் இருக்காது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். போட. யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. எவ்வளவுமா பில்லு? 40 ரூபா. 40 ரூபா. இந்த பில்லையும் சேர்த்து கொடு. ஐயா, நான் சாப்பிடதான் என்கிட்ட காசு இருக்கு. போய் சொன்ன. சத்தியமா என்கிட்ட 2 ரூபா தாங்க இருக்கு. என்னடா பாக்கெட்ல மொத்தையா இருக்கு? இது யாருது? 3 மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்காக வச்சேன். இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன். அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வை. வேண்டாண்ணே, என்னால முடியாது. நான் ரிக்ஷா ஓட்டுறேன், திருப்ப முடியாது. யார் தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. சூப்பர் மச்சி, நமக்கு தினம் ஒரு பைத்தியக்காரன் மாட்டான் பாரு. ஹலோ மச்சி, எங்க பாரு. அவங்க பில்ல கொடுங்க, உங்க பில்லும் கொடுங்க. போங்க. சர்வர், என் பில்லு போடுங்க. ஹலோ, இந்த 3 பில்லையும் அவங்களே கட்ட சொல்லுங்க. போங்க. இந்த 3 பில்லையும் உங்களே கட்ட சொன்னார். டேய், நீங்க 2 பேரும் உட்காருங்க. டேய், நீ ஒருத்த மட்டுமே கவனி. என்னம்மா கண்ணே?
ஐயா, இத்தனை நாளா இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க. என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க. இப்ப போட்டீங்களே ஒரு போடு, இந்த மாதிரி அப்பப்ப அங்கங்க போடுங்க. அப்பதான் கேள்வி கேட்க ஆளு இல்லைன்னு கொட்டம் அடிக்கிற கூட்டம் அடங்கும். எங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா ராஜாங்கம் என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இனி என்றென்றும் எங்கெங்கும் ஆனந்தம். நம் புரட்சி தலைவரின் புகழாடும் ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த நாள் இங்குதான் வந்தது. இனி என் ராஜாங்கம், ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இல்லை என்ற சொல்லை என் தலைவன் சொன்னதே இல்லை. சொல்லை 100 வந்தும் அவன் தோல்வி கண்டதும் இல்லை. தர்மம் சமதர்மம் அதைத்தான் என் நெஞ்சில் விதைத்தான். யாரும் என் உறவு, யாரும் என்னுடைய நாடு என பாடு. நியாயம் எந்த வழி, நீயும் அந்த வழி தேடு. துணிவோடு நல்லோ உள்ளம் இன்றும் என்றும் எனக்கு ஒரு துணை தரும். ராஜாங்கம் என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இனி என்றென்றும் எங்கெங்கும் ஆனந்தம். நம் புரட்சி தலைவனின் புகழாடும் ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த நாள் இன்றுதான் வந்தது. இனி என் ராஜாங்கம், என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். அன்பு நெஞ்சின் அடிமை, அது ஒன்றுதான் எனது பெருமை. அந்த பாதை எதையும் மறந்ததில்லை என் இதயம். பணிவு நல்ல துணிவு இவைதான் என் வாழ்வின் உயர்வு. என்னை வாழ வைக்கும் அன்பு தாய் குலத்தின் ஆசி என் ராசி. என்னை வாரிசென சொன்ன வள்ளலுக்கு நன்றி என் நன்றி. நாளை நமதே என்றே வென்ற தலைவன் வழியில் ராஜாங்கம் என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இனி என்றென்றும் எங்கெங்கும் ஆனந்தம். நம் புரட்சி தலைவனின் புகழ் பாடும் ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த நாள் இன்றுதான் வந்தது. இனி என் ராஜாங்கம், என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். ராமு, இன்னைக்குதான் விடுதலை அணியா? எப்படி பாருக்க, எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டேன். ஏன்பா, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணலையா? உன்னை தேடி
நான் எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தேன். பிடிவாதமா என்ன பார்க்க மறுத்துட்டியப்பா. உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? என்ன இது? நானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுப்பா. என்னோட அப்பா யாருமா? சொல்லுமா, என்னோட அப்பா யாரு? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நீ சின்ன பையனா இருந்தப்போ கேட்ட அதே கேள்வியே இப்பவும் திருப்பி கேக்குறியே. என்ன பத்தி உன் மனசுல நினைப்பே இல்லையா? இத்தனை வருஷமும் சதா உன்னையே நினைச்சிட்டு இருந்தனாலதான் அப்பா யாருங்கிற அதே கேள்வி திருப்பி கேட்டேன். இத பாருமா, அப்ப நான் சின்ன பையங்கிறதுனால சில விஷயங்கள் என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கலாம். ஆனா இப்பவும் மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. சொல்லுமா, என் அப்பா யாரு? சொல்றேன்ப்பா. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர்தான் நம்ம குடும்பத்துக்கு தெய்வம். அம்மா, உடனே குழப்பத்துல தங்க என்னமா விஷயம்? உன் தங்கச்சி 2 நாளா சாப்பிடவே இல்லப்பா. பேசவே மாட்டேங்க. எப்பவும் பிரம பிடிச்ச மாதிரி இருக்கா. சீதா, ஆமாப்பா. ஏன் அப்படி இருக்கா? எங்கம்மா அவ? தோட்டத்துல இருக்கா. சீதா, சீதா, என்னமா இது அழுதுட்டிருக்கிற? 2 நாளா சாப்பிடலையா, யாருக்கும் பேசுறியா? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சீதா, என்ன குறை உனக்கு? அண்ணா, நான் எதையுமே சொல்ல முடியாது, தவிக்கிறேன்னா. ஏன் சீதா, உன் அண்ணன் எங்கிட்ட கூட சொல்ல முடியாதா? சொல்றேன். நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் சொல்றேன். நான் மன்னிக்க முடியாத அவ்வளவு தவிர செஞ்சியா? ஆமாண்டா, கல்யாணம் ஆகாத ஒரு பெண் செய்யக்கூடாத தவறு நான் செஞ்சுட்டேன். என் பெண்மையை நான் பறி கொடுத்துட்டேன். சீதா, சீதா, இந்த பயங்கர செய்தி உங்க அண்ணன் சொல்ல உயிரோடு இருக்கேன். அடிங்கண்ணா, அடிங்க. ஏன் தூக்கிட்டு எங்க எடுத்துட்டீங்க? அடிங்க. நீங்க அடிக்கிறதுனா என் மனசுல இருக்கிற பாரம் வேதனை கொஞ்சமாவது குறையட்டும். தொட்டு அடிக்கிறதுக்கே நடக்கப்பட்டேன். அத பாவாம கருதுறேன். நான் குடும்பத்துக்கே தீராத கலங்கத்தை உண்டாக்கிட்டே. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு நீ அத்தனையும் பாழாக்கிட்டே. இவன் கூட பழகின யாருமே எங்க இருக்கா? அதையாவது சொல்ல. அண்ணா, ஒரு நாள் அவரை சந்திச்சேன். அடுத்த நாள் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுல அம்மா இல்லை. என் விருப்பத்துக்கு மாறா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம. அண்ணா, எனக்கு ஒரு ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. இது கொடுமை, பயங்கரம். என் பாக்கியம் இந்த மாதிரி அதிர்ச்சிக்கு ஏற்பட்டதே கிடையாது. அம்மா, அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க விரும்பல. தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். உங்க மாமா என்ன தடுத்து நிறுத்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா, என்னம்மா மாதிரி இருக்கீங்க? தம்பி. அம்மா, நீங்க வருத்தப்பட முடியாது. என்னமா நடந்தது? தம்பி, உன் தங்கை கர்ப்பமா இருக்காப்பா. அம்மா, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அம்மா, நல்ல விஷயம் வாய்க்கு சைக்கிள் கொடுப்பாங்க. வாய்ப்பாங்க. தம்பி, அம்மா, உங்களுக்கு பேர் சொல்ல போதுமா? நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. சீதா, இன்னைக்கு சீதா, அன்னைக்கே உன்னை மன்னிச்சிட்டேன். சீதா, தாயாத போற வாக்கு
உன் கணவனோட நல்ல வாக்கு அமையணும். அந்த வாக்கு இனிமையா இருக்கணும். அதுக்காக சக்கரம் வந்திருக்கேன். வாய்த்தர இப்படியா சிரிச்சுக்கிட்டே துவைக்கணும். இங்க சரி சீதா, சரி சீதா. அதுக்கப்புறம் மாமா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாரா? வாங்க வாங்க. அம்மா யாரும் வந்திருக்காங்க பாருங்க. தம்பி, இவரு என்னம்மா அது? இவதாமா இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி மாதிரி. இவங்க தான் அம்மா. ஹலோ, உட்கார சொல்லப்பா, காஃபி போட்டு கொண்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க சொல்லலாமா? அம்மா போய் சீதா கிட்ட காப்பி கொடுத்தாங்க. சரிப்பா. சீதா ஏன் மிஸ்டர், இந்த பேர் எனக்கோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, அப்படி ஒண்ணும் இல்லை. ஆமாமா, உங்க லைஃப்ல எவ்வளவோ பெண்களை பார்த்திருப்பீங்க. எல்லா பேருமா ஞாபகம் முடியும். எஸ் எஸ் ஷுவர். என்ன அதிர்ச்சல? ஓஹோ, இவ பேர் சீதா, என் அருமை தங்க. உங்க தங்கையா? மிஸ்டர் பிரகாஷ், இவளை நீங்க பார்த்தீங்க இல்லையா? இல்ல, நிச்சயமாக நான் இவளை. மிஸ்டர் பிரகாஷ், நீங்க ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தா எல்லாம் சுய நிலை வந்துடும். காசு சாப்பிட்டா சரியா போயிடும். காப்பி கொடுமா? காப்பி மறுபடியும் மறுபடியும் தைரியம் பாருங்க. பிரகாஷ், அவ்வளவு சீக்கிரம் உங்களை இங்கே அனுப்ப மாட்டேன். ராஜு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்பட்ட நினைக்கிறியா? இல்ல, என் குடும்பத்துக்கு நீங்க ஏற்படுத்த அவமானத்தை தொலைக்க நினைக்கிறேன். உண்மையை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன். உண்மையா? ஆமா, உங்களுடைய குழந்தை என் தங்கையும் வயசுல வளர்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போய் எல்லாம் போய். எது போய்? நீங்க என்ன சந்திச்சது பொய்யா? எங்க வீட்டுக்கு யாரும் இல்லாத சமயத்திலே நீங்க வந்து உன்னோட பேசினாங்க. நீங்க பேசித்தான் தீரணும். வேற வழியே இல்லை. ஆமா, அவ கேட்ட கேள்வி பதில் சொல்லு. என்ன யாருன்னு புரிஞ்சுக்காம அனாவசியமா என்னோட வம்புக்கு வர்றீங்க. நீங்க யாருன்னு ஊருக்கே புரிய வைக்கத்தான் நானே பிறந்திருக்கேன். அவ அண்ணனா என்ன பயமுறுத்துறியா? ஒரு கோழையை பயமுறுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா எனக்கு. தம்பி, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் மகளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க. என்ன மாதிரி நியாயம் எது அநியாயம் எது நம்ம மாப்பிள்ளை கிடையாது. இதுக்காக மாப்பிள்ளை போய் செஞ்சது என்ன மாப்பிள்ள? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன உங்க மலையில சிக்க வைக்க பாக்குறீங்க. ஏன் மாப்பிள்ள, அன்னைக்கு என் தங்கச்சி உங்க வலையை சிக்க வச்சீங்களே, அதுக்கு என்ன பதில்? அது அவனுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை உங்க சுயத்தை பயன்படுத்தி அப்புறம் குழந்தைக்கு தாயாக்கி மிஸ்டர், அந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பேன். என் தங்கையின் கணவன் நீங்க தான். இந்த ஊரைய நீங்களே சம்மதிக்கிற வரைக்கும் நான் அவங்களை விட மாட்டேன். ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கும் லட்சக்கணக்கான சொத்துக்கும் வாரிசான ஒரு பொண்ணுக்கு கணவனாகவும் ஒரு செல்வச்சிமான் வீட்டு மாப்பிள்ளையாகவும் ஆகிற வாய்ப்பு எனக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் போது கேவலம் உன் வீட்டு மருமகனா நான் வருவேன் நீ எதிர்பார்த்தா அது வீடு கனவு. கனவு நனவாக்க சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு. கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். சவாலா? என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியும் ஜெயிச்சதே கிடையாது மிஸ்டர் பிரகாஷ். நீங்க என் தங்கச்சி கால விழுந்து நான் தான் அவன் கணவன் கதற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அதையும் பார்த்துருவோம். பிரகாஷ், நீங்களும் நானும் அடிக்கடி சந்திக்கிட்டே இருக்க போறோம். அந்த சந்திப்பின் விளைவு என்ன தெரியுமா? என் சவாலுக்கு வெற்றி. எங்க அண்ணன் ரொம்ப வைராக்கியமானவர். எது சொன்னாலும் அதை நிச்சயமா சாதிச்சு காட்டுவார். ஆனா எனக்குதான் நேரம் சரியில்லை. போலீஸ் உத்தியோகத்துல இருந்த அவருக்கு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு ஆர்டர் வந்துருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க அப்பா நாங்க இருந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு. அந்த வேதனையில எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுல இருக்கிறவங்க மாமா அனுப்புற பணத்தை வச்சுதான் நான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதுல பாதி வரைக்கும் தான் என்னால ஏத்துக்க முடியும். நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லலப்பா. அது இல்லம்மா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே மாமா அமெரிக்காவுக்கு போனதா சொன்னீங்க. என்னதான் போலீஸ் உத்தியோகமா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாமா உன்னை வந்து பாத்துருக்கணும், இல்ல என்னையாவது பாத்துருக்கணும். நிச்சயமா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மாமா விஷயத்துல மறைஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு இருக்காதுப்பா. என்ன மாசம் உங்க மாமா கிட்ட இருந்து பணம் வருது. இருக்கலாமா? உங்க பேருக்கு மணி ஆர்டர் அண்ட் லெட்டர். பாத்தியாப்பா, உங்க மாமா கிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு. சாரி, லெட்டர் மணி ஆர்டரும் சீதம்மா பேருக்கு தான் வந்திருக்கு. ரூல்ஸ் பிரகாரம் இத அவங்க கையில தான் கொடுக்கணும். பரவாயில்ல, நான் உங்க புள்ளதான், கொடு. இத்தனை நாளா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இத்தனை நாளா கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். இந்த எம்ஓல கூட சீதான்னு நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. ஏன்பா, அமெரிக்காவில இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பியிருக்காரு? இல்லம்மா, அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லைன்னா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு. அதோட இதுல ராஜுங்கிற பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா எழுதுன மாதிரி இருக்கு. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கைய செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து. கால் கடுக்கவும் கை வலிக்கவும் ஊர் உழைச்சதில் நீ உயர்ந்தது ஆடாதே, சும்மா நிறுத்து. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கைய செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து. கால் கடுக்கவும் கை வலிக்கவும் ஊர் உழைச்சதில் நீ உயர்ந்தது ஆடாதே, சும்மா நிறுத்து. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, பிறர் இஷ்டம் போல் இங்கு வளையாதது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, பிறர் இஷ்டம் போல் இங்கு வளையாதது. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கையா செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து, கூடாது அந்த கருத்து. கேள்வி இல்லாமல் வெளியேற சொல்லு, கிள்ளு கீரைகள் தொழிலாளர் அல்ல. கேள்வி இல்லாமல் வெளியேற சொல்லு, கிள்ளு கீரைகள் தொழிலாளர் அல்ல. வேலை நீக்கங்கள் விளையாட்டு என்று வங்கி இனமானே விரட்டாதே என்று பிடித்த முயலுக்கென்று நீ 3 கால்கள் என்று எடுத்த முடிவை திருத்திக் கொண்டு நடப்பதுதான் நன்று. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கையா செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து, கூடாது அந்த கருத்து. அந்தி மந்தார பூவாக மலர்ந்து அள்ளி விழியாலே பரிமாறுவிருந்து. அந்தி மந்தார பூவாக மலர்ந்து அள்ளி விழியாலே பரிமாறுவிருந்து. சொந்தம் உனக்கென்று எளியோரை நினைந்து வந்து உறவாடு பேதங்கள் மறந்து. 2 வர்க்கம் எதற்கு, அது இருக்கும் வரையில் வழக்கு. கொடுக்கும் கையும் வாங்கும் கையும் இணைய வேண்டும் நமக்கு. நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கையா செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து.
கால் கடுக்கவும் கை வலிக்கவும் ஊர் உழைச்சதில் நீ உயர்ந்தது ஆடாதே சும்மா நிறுத்து. வருதுங்க. என்ன வளர்க்கால் முதல் வீட்டுக்கு நுழையும் போது பாதுகாவலை எடுத்து வச்சுதான் வரணும். அம்மா இங்க வந்து பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு கிராக்கி கொண்டாந்துருக்கேன். அம்மா கிட்ட முடிஞ்ச கொஞ்சம் பொம்பளை மாதிரி அரைக்குமா? தெரியும் தம்பி. இது சித்ராமா? அம்மா நான் உங்க மருமகன். என்ன தம்பி எப்போ இதெல்லாம்? சந்தேகப்படாதீங்கம்மா, இன்னும் மருமகன் ஆகல. உங்க சம்மதத்தோட ஊரா சம்மதத்தோட கூலி சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு மருமகன் ஆக போற. சித்ராங்கிற பொண்ணு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது. அந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருந்துட்டு உங்க மாமா பேர்ல பணம் அனுப்புதுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பாவோட போட்டோ தான் வச்சிருக்கியா? இல்லப்பா. ஓகே, நான் இப்பவே மெட்ராஸ் புறப்படுறேன். ராமு இத பாருமா, எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு எங்க அப்பாங்கிற அயோக்கியம் கிட்ட மாமா சவால் விட்டுருக்காரு. நான் முதல்ல மெட்ராஸுக்கு போய் மாமாவை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சமாச்சாரத்தை கவனிச்சுக்கிறேன். வரேன். போலீஸ் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழிதான் இருக்கா? பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். யோ, நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி, நீங்க வாயா. யோ நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி, நீ என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ் ஒரு தைரியம் வேண்டாமையா? போயா. சார், ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வெளியே வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ, கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னா ஒண்ணு போய் சொல்றது. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. எவனாச்சும் கிட்ட வந்தீங்க, இந்த ஆளு தீண்டா. ஏய், எல்லாரும் போய் ஜீப்ல இருங்கடா. சீக்கிரம். சார், வீட்டுல யாருமே இல்லைங்க. எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். ராஜன் ஒருத்தர் இந்த வீட்டுல தானே இருக்காரு. நான் புதுசுங்க. முதலாளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்குங்க. உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திட்டு போசணும். ஏன் பாவா, நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே. இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே. எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிருவானுங்க. மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாவா, எனக்கு உங்க உடம்புதான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. அச்சோ, நல்ல வருமானம் வரும். அச்சோ வேண்டாம். இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கயா, வீராசாமி வரட்டும். எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்க.
நாம பிடிக்க போறது தலைவெட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா ஷூட்டிங் போகலையடா? லோப்ரா மாட்டாடுச்சு. ஷூட்டிங் போறேன்னு போனானே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லி. டேய் நில்லுடா, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனால கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. டேய் நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற. கடை பாட்டுக்கிறதுக்கு ஆள வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு, விடு. Go inside. சார் எப்படியாவது என்ன சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் பண்ணுங்க சார். எத்தனை முறையா உனக்கு சொல்றது? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்றேன். சும்மா திருப்பி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே கிரிமினல் கேஸ்ல 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தவன். உன்ன மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆட்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய கூடாது ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் இருக்குது. அது தெரியாம கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன் என்ன எப்படியாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கெட் அவுட். ஏமா என்னப்பா? நம்ம மாமா போலீஸ் தானே? ஆமாப்பா. நானும் பெரிய நானதும் நம்ம மாமா மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதாம்மா என் லட்சியம். யாரியா வண்டியில எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேக்குற? என்ன வீராசாமி மாடர்ன் ட்ரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற? மாறு வேஷத்துல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க நான் எந்த ஏத்துங்கயா ஏன் நடங்க ஏறுங்கயா. ஏண்டா போலீஸ் அடிக்கிற அளவு துணிஞ்சிட்டீங்களா? உள்ள வா, எலும்பை எண்ணிடுறேன். தலைவெட்டி தாண்டவரான் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். யோ உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, உனக்கு யாராச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உன்னை நொங்கு நொங்கு நொங்குனா. கூட்டத்தோடு சேர்ந்து 4 சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நேரம் வந்தீங்க குழந்தை அவ்வளவுதான். 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. ஐயோ வண்டி பண்ணிட போறான். உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ ஐயா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ பெற்ற குழந்தை தானே, போனா போட்டுனா. விடுமா, காலை விடுமா. அவன் சும்மா மிரட்டுறான், ஒண்ணும் செய்ய மாட்டான். காலை விடுமா. இங்க பாரியா, ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்க, தூக்குங்க. வாமா, தைரியமா வாமா. ஒண்ணு செய்ய மாட்டேன், நடமா போமா. இந்த பார் தாண்டவராயா, இந்த தடவை நிச்சயம் தப்ப முடியாது. குழந்தை கீழே இறக்கி விட்டுரு, இல்ல நிச்சயம் ஷூட் பண்ணிடுவேன். இப்ப சுடு. சுடியா சுடுறா. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார். அதெல்லாம் செய்யாத. சரியா? நீங்க 2 பேரும் பின்வாசல்கிட்ட போய் நில்லுங்க. ஏய் நீ இந்த கதவு கிட்ட போய் நில்லு. வாடா. ஏய் சத்தம் போடாம இருக்க போறியா இல்லையா? உன்ன உட்காரு. அங்க பாருங்க. இல்லையா, ஏதோ கொலை நடக்குது.
சரி சரி பார்க்கலாம் சரி சரி பார்க்கலாம் பழமொன்று கண்டா சுதி நீக்கும் மருந்து உதட்டிலே தேன் போயாமல் ஊற சிரிக்கிறே மல்லி பறிக்கணும் கிள்ளி இருத்தட்டும் பொறுத்திரு யார் தடை உனக்கு நீ கொல்ல மாட்டணும் குழப்ப பார்க்கணும் சரி சரி பாகலாம் நான் தொட்டுட்டா கைப்பட்டுட்டா கண் சுருங்கிடும் வாய் வெளிக்கிடும் என்ன சுகம் இருக்கு அது சரி ஓகே ஓகே முதலாளி நம்ம தலைவட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல விட்டுரு. ஏங்க நாயுடு வீடு வந்துருச்சு இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு. கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்தாருங்கற. டைம் ఎంత అయింది? ஐயோ ஸ்கூல் விட நேரமாச்சு. நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உன் வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு. நான் வரேன். போப்பா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரில இறங்குச்சு. என்ன எகிறல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு, வரம்பா.
போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா என்ன? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னு பின்னிட்டீங்களே. அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராமராமா, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். பரவாயில்ல விட்டுரு, நான் சொல்றேன்ல விட்டுரு. என்னையா நீங்க எல்லாம் C3 ஸ்டேஷன் ஆளுங்க தானே? என்ன யாருன்னு தெரியல? தெரியுங்களா, நீங்க பெரிய பாத்தியாளாச்சே. சரி, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், விட்டுட்டு போங்க. ஐயா, இவனுங்கெல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க. நீங்க அடிக்கடி ஜனங்களுக்காக அரசியல் போராட்டம் நடத்துறவங்களாச்சே. அட, பல தொழில்ல இதுவும் என்னுடைய ஒரு தொழில் தான்டா. எங்க ஆளுங்க தான், விட்டுட்டு போட. ஏய், நான் யார் தெரியுமா? ஜாபர்கான் பேட்டை ஜம்பு, சிட்டிலே பெரிய புள்ளி. என்ன நீ சாதாரணமா நினைக்காத. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். ஏற. இன்னைக்கு நாடு பூரா யார பத்தி பேசுறாங்க? அண்ணனை பத்தி பேசுறாங்க. ஆமா, வீராசாமி என்ன, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு, அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லைன். லைன் தெரியுமா? தெரியாதண்ண. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில ½ அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவேன். பாபா, எஸ், ஜூஸ்.
வாடி ஏன்டா சீக்கிரம் வந்து ஒளிஞ்சுக்கோடி. அந்த சேட்டு நம்மள பார்த்தா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டுவான். வாடினா தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். பிசாசு பிசாசு ராட்சசி ராட்சசி மூச்சேவி மூச்சேவி என்ன திமிர் இருந்தா இந்த வேலை பண்ணுங்க. நீ வாழ்த்துக்கு சாரி பண்ணிடா இல்ல வேற ஏதாவது பண்ணிடா. உங்க அப்பா அம்மா எந்த நேரத்துல போயிட்டாங்களோ ராவ் காட்டுலயா இருக்கும். அது ஆட்டோ விட்டு கழுத மாதிரி தெரியுது. இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல. ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. மாய மூடி சைத்தானிக்கு பேட்டி இத பொண்ணுக்கே லட்சணம். கலங்காட்டால இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தங்கு தப்பான்னு ஆடும் போது தெரியுமே. அது உங்க தாத்தா வீட்டு சத்தா. உங்களுக்கு எல்லாம் சுடணும்னு ஆட்லி இருந்தா மைதானத்துல போய் மரபா சுட்டுடாமே அதானே கேஸ் போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ பறந்து போச்சு. ஐயோ ஏனண்டி சொன்ன கேளுடி. ஐயோ ஐயோ மூணாவது பல்பு போச்சு. அரே பாவா இனி ஏதாவது பேசுனீங்க பல்ப் உடையாது. உங்க ரெண்டு பேரும் மண்டை உடையும். ஏய் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸ்க்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லயே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சம் இருக்காங்க. எங்க வீட்டு மேல சொல்றாங்க. என்னமான்னு கேட்டு பிசாசு ராட்சதின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 நாள் சொல்றாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லி அது என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரையும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி வர்றாங்க. ஆத்தாடி பாவண்டி நீ, இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்று உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை மறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்சேன்? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இது பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ண நன்றி. யோ எதுக்கு அந்த பொண்ணுக்கு செல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கைய இருக்குங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது, அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளையா ஷூட் பண்ண? ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 இனிமே ப்ளீஸ். யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது என்கிட்ட எம்மியளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார். எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு, நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது ஒம்பரும்னு. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே. ஆளம் தெரியாம கால வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சுட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல்.
இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதானே தெரிஞ்சும் கூட தப்பு தானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துடிச்சலையும் நம்ம ஹாண்டல் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது. புரியுதுப்பா, அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? எங்க வண்டியா நிறுத்துற? யார் தெரியுமா? போட்டு இந்த எடுக்க வழி பாத்துறீங்களா? போங்க. ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்கு தான். ஹலோ, என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பா? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா. ஐயோ, அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி చిన్న పాప చెప్పు చిన్న పాప. భలే భలే బ్రహ్మాండం. చంపేశావు చిన్న పాప. நீ பட்டு வச்ச போடடுத்து முக்குளிச்சு முத்தெடுத்த பங்கும் கடல்
தஞ்சாவூர் பத்தாளம் நீச்சல் போடு நீயும் என்னோடு உன் கூச்சம் தீர கூட சாய்ந்தாடு అర్హంగులున్న చిలిపి అమ్మాయి నీ పొంగులన్నీ నాకు నచ్చాయి நீ சக்கரத்து கூடிருக்க சிந்துகின்ற தேனெடுக்க நெஞ்சும் தவிக்கிறதுவா బావగారు పాటే పాడితే చిన్న పాప నువ్వు ఆటే ఆడవా